எழுத்தாளர் காசு துரையரசு அவர்கள் பப்பா கேம் குறித்து வாழ்த்துரை வழங்க வருகிறார். 23 ஆண்டுகளுக்கும் மேலாக இதழாளர், தற்போது நாளிதழ் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். தொழில் உலகம், தினகரன், இந்தியா டுடே, மாற்றம், செல்லமே இதழ்களில் பணியாற்றியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை அமைப்பான டிசம்பர் 3 நிறுவனர்களுள் ஒருவர். சிறார் உரிமை செயற்பாட்டாளர், தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர். பட்டிக்காடு என்ற பெயரில் பாட்காஸ்டிங் செய்து வருகிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் செயல்பட்டு வருகிறார். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்தல் முடிந்ததும் அவர் வாழ்த்துரை அளிக்க வருகிறார். வருக. அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைமிகு திரு ஐயா அறம் அவர்கள், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள், வானதி ராமநாதன் அவர்கள், நிரஞ்சனா ஐயன் கோடீஸ்வரன், பௌசியா இக்பால், அதேபோல் ஸ்ரீதர் ரங்கராஜா, நூலாசிரியர் ரஜினி பெத்துராஜா, ராஜேஸ்வரி கோதண்டம், ஆனந்தி, மதுமிதா, மயில் சுப்பிரமணியம், அதே போல் கௌரவிக்கப்பட்ட கணேசன், வெங்கட்ராமன், நரேந்திரகுமார், கண்மணிராஜா, வெங்கட்ரமணன், வெங்கட்ராமன் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றியும். எனக்கு இந்த மேடை பேச்சில் நம்ம பெரிய ஆள் கிடையாது. நாங்கள் எழுதுவோம், படிப்போமே தவிர அது தனி கலை. அதனால் ஒரு மக்கள் மொழியில் தான் நான் பேச முடியும். இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துறது ரொம்ப பொருத்தமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜபாளையத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, பாரம்பரியமும் முற்போக்கும் இணையிற கோடு தான் ராஜபாளையம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான தொழிற்சங்க இயக்கங்களும் சரி, கலை இலக்கிய பெருமன்றமும் சரி, அதே மாதிரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் சரி, இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஊரும் இது தான். அதே மாதிரி ஆன்மீகம், பாரம்பரியம், கலைகள், கலாச்சாரம், பண்பாடு அது செழுமையாக இருக்கக்கூடிய ஊரும் இதுதான். அது ரெண்டும் இணையிறது பெரும்பாலும் நடக்காது. அப்படி இணையிற ஒரு பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஊர் இது. அதனால் இது ரொம்ப பொருத்தமானதுன்னு நான் அதை சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் PS குமாரசாமி ராஜா அவர்களை கொடுத்த ஊரும் இந்த ஊர் தான். மிக எளிமையான அற்புதமான காந்திவாதி அவர். அதே போல் தமிழ்நாட்டுடைய முதல் குழந்தை வளர்ப்பு இதழான செல்லமே அப்படிங்கிற இதழ் உருவானது இங்கே தான். அதோடைய ஆசிரியர் எங்கள் நளின ராமஸ்ரீ வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்திலேயே ஒரே ஒரு தமிழில் வரக்கூடிய குழந்தை வளர்ப்பு இதழ் அதுதான். அதனால் குழந்தை வளர்ப்பை ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் சரி, சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல செயல்களுக்கும் காரணமாக அமைப்பவை அமைகிற விஷயம் அப்படின்னா அது குழந்தை வளர்ப்பு தான். நீங்கள் வீடு ஒரு தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தொழிற்சாலையிலிருந்து தான் நல்லவரையோ அல்லது மிக தீங்கானவரையோ ப்ரொடியூஸ் பண்ணி சமூகத்துக்கு கொடுக்குறீங்க. ஆக அங்கேருந்து தான் நீங்கள் தொடங்கணும். நீங்கள் ஒரு சமூகத்தில் குற்றங்கள் நடக்கிறப்ப என்ன சொல்கிறோம், நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கணும், கழுத்தை வெட்டணும், அப்படி பண்ணணும், சவுக்கில் அடிக்கணும், அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு மாடலே கிடையாது. உலகத்தில் தண்டனையால் திருந்திய தேசமே கிடையாது, அப்படி ஒரு சமூகமே கிடையாது. முளையிலே கிள்ளி எறியணும்னு சொல்கிறோம், 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்கிறோம், ஊற்றுக்கண்ணில் கை வாங்கி ஆற்ற நிறுத்திடலான்னு சொல்கிறோம். அது குழந்தை வளர்ப்பிலிருந்து தான் தொடங்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு எங்கிருந்து தொடங்குவீங்க? குழந்தை வளர்ப்புக்கு எதெல்லாம் உதவி செய்யும் அப்படிங்கிறப்போ, நமது பண்பாட்டை சொல்லிக் கொடுப்பது, பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுப்பது, நற்பண்புகளை சொல்லிக் கொடுப்பது, அங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். எப்பவுமே டெக்னாலஜியில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் அது சமூகத்துக்கு பயன்படும். திறமையான கெட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்போ திறமையானவங்க நல்லவங்களா? இல்லை இல்லை, நல்லவங்க அப்புறாணி இருந்தால் கூட பரவாயில்ல, சமூகத்துக்கு இது ரொம்ப நல்லது. அதனால் மிக சிறந்த சான்றோர்களை உருவாக்குவதற்கான வேலையை நம்ம குழந்தை வளர்ப்பிலும் தொடங்க வேண்டும். அப்படின்னு என்ன பண்ணணும், நல்ல கதைகளை சொல்லணும். அதன் மூலமாகத்தான், கதைகள் மூலமாகத்தான் நற்பண்புகளை நீங்கள் சொல்லித்தர முடியும். நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த ஒரு நீதி போதனை வகுப்புலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ நிறைய இல்லைங்க. அது திரும்ப வரணும்னு எல்லா பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீதி போதனை எப்படி சொல்லித் தருவீங்க? கதைகள் வாயிலாக நீங்கள் சொல்லித்தரலாம். அதற்கு சிறார் இலக்கியம் மிக மிக முக்கியமானது. சிறார் இலக்கியம் தமிழில் அவ்வளோ பிரமாதமாக இல்லை, மற்ற நாடுகள் இருக்கிற அளவுக்கு இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் நம்ம பார்க்குறோம், நல்லா இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ஊரில் சிறார் இலக்கியமோ சிறாருக்கான நிகழ்ச்சிகளோ பார்த்திங்கன்னா, குழந்தைகளை வச்சு நம்ம வேடிக்கை காமிக்கிற நிகழ்ச்சியாக தான் இருக்குது. குழந்தைகள் பண்ண பார்த்து நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவை குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக இருக்கணும்னா அவர்களுக்காக எழுதப்படணும், அவர்களாலும் எழுதப்படணும். அப்படிங்கிறப்ப சிறார் இலக்கியத்துக்கான தேவை அதிகமாக இருக்குது. தமிழில் இப்போ ரீசெண்டாக தமிழ் சிறார் எழுத்தாளர் சங்கம்னு ஒரு சங்கம் உருவாயிருக்கு. உதயசங்கர் தான் அதோடைய தலைவராக இருக்கார். அவர் போன வருஷம் பால சாகித்ய புரஸ்கார் வாங்கியிருக்காங்க. அவர் கோவில்பட்டிக்காரர் தான்.
அதனால் அந்த மாதிரி அமைப்புகள் வரணும். அதில் வந்து நம்ம ரஜினி பெத்ராஜா மேடம் மாதிரி இருக்கவங்களாம் வந்து நிறைய அவார்டுலாம் வாங்கணும்னு நான் விரும்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூல்களை பற்றி சொல்லணும். குறிப்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பப்பா கேம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நமது பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதன் வாயிலாக குழந்தைகளுக்கு நற்பண்புகள் எப்படி சொல்லித்தர முடியும். பரமபதம் விளையாடுவோம், அதில் என்ன இருக்கும், ஒரு உருட்டுவீங்க, பாம்பு இருக்கும், பாம்பு இருந்தால் கீழே வந்துடும், ஏணி இருந்தால் மேலே போகும், இவ்வளோதான். இது வெறும் ஃபன் கேம், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி தர முடியும். நீ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா 2 விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2க்கு என்ன நாங்கள் கீழே அர்த்தம் போட்டிருப்போம். அது ஒரு இதுவும் வச்சுருக்கோம். அப்புறம் உங்களுக்கு காட்டுவாங்க அவங்க. ஒரு பரமபத விளையாட்டை நாங்கள் தனியாக டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து குட்னஸ் கேம் சொல்லி வச்சுருக்கோம். நல்ல விஷயங்களுக்கான விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, உருட்டுறீங்களா, 2 விழுதா, ஏன் நீ வந்து உங்களை 2 ஸ்டெப் மேலே கொண்டு போகும். அடுத்தவங்க கஷ்டப்படுறப்போ நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, பாம்பு உங்களுக்கு கீழே கொண்டு விட்டுரும். இது மாதிரி பாரம்பரிய விளையாட்டுக்களை நீங்கள் இன்றைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும். டெக்னாலஜி வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லைங்களா. அது வந்து நம்ம நூலாசிரியர் ரஜினி பெத்ராஜ் அவர்கள் இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு நூலை வந்து பண்ணாங்க தமிழில். அதை நாங்கள் ஆங்கிலத்தில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இது உலகமெங்கும் பர வேண்டும் என்று நாங்கள் நினச்சோம். அதனால் ஸ்ரீஜா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க மாற்றுத்திறனாளி, அவங்களால வர முடியலை, அதனால் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அதை நான் வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் வந்து சிறார் இலக்கியத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இன்னும் நிறைய நூல்களை அவங்க எழுதணும், நிறைய அவார்டெலாம் வாங்கணும். சமூகம் எப்போது ஒரு எழுத்தாளனை அங்கீகரிக்கிறதோ அப்போ தான் சமூகத்துக்கு நல்லது, எழுத்தாளனுக்கு நல்லது. ஒரு எழுதுறவன் அப்படிங்கிற எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை எஸ் ராமகிருஷ்ணன் பேசினார். அவரும் உங்களுக்கு பக்கத்து இருக்காரு தான். எழுதுறவன் எப்பவுமே அது சமூகத்துலேருந்து தனியாக இருப்பான், ஆனால் சமூகத்தை பற்றியே நினச்சிட்டு இருப்பான். ஆக சமூகம் வந்து அவனை தாங்க வேண்டியது சமூகத்தோடைய தார்மீக கடமை. அதனால் ரஜினி பெத்ராஜா உட்பட அனைத்து எழுத்தாளர்களையும் தாங்க வேண்டியது நமது தார்மீக கடமை, அதை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மூத்த பத்திரிகையாளர் துரையரசு அவர்களே. அடுத்து நாம் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறப்புரை அளிக்க கலைமாமணி உயர் திரு ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளை வழங்கும் கவிக்கோ விருதுக்கு இவ்வாண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்புரை நல்க வந்திருக்கும் கலைமாமணி அவர்கள். இந்த அருமையான சந்திப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பு சகோதரி ரஜினி பெத்ராஜ் அவர்களே, அவருடைய இல்லத்தரசர் பெத்ராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர், நீண்ட நாட்களாகவே நான் சந்திக்க வேண்டும் என்ற விளைவை என்னுடைய மனத்தில் வைத்திருந்தேன், என்றுதான் அது நிறைவேறியிருக்கிறது. அருமை ஐயா அறம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற துரையரசு அவர்களே, நிரஞ்சனா ஐயன் கோடீஸ்வரன் அவர்களே, அருமை சகோதரி பௌசியா இக்பால் அவர்களே, ராஜேஸ்வரி கோதண்டம் அம்மா அவர்களே, ஆனந்தி அவர்களே, மதுமிதா அவர்களே, மயில் சுப்பிரமணி அவர்களே, மருத்துவர் கணேசன் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, நரேந்திரகுமார் அவர்களே, கண்மணி ராஜா அவர்களே, வெங்கட்ரமணன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக மேடையில் மட்டும்தான் மேன்மையானவர்கள் இல்லை, மேடைக்கு முன்னாலும் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை புலப்படுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய கழுதக நண்பர், நீண்ட நாட்களாக நான் சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்த ஐயா கணேசன் அவர்களே, இன்னும் அருமை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரி பௌசியா அவர்கள் பேசுகிற போது மேடையில் இருக்கிறவர்கள் பெயரை வெளிப்பதற்கு எனக்கு நேரமில்லை, ஆசை இருந்தாலும் கூட, ஏனென்றால் பேசுவதற்குரிய அவகாசம் இருக்குமோ, பரிதாபத்திற்குரியவர்களாக நான் இருக்கிறேனே என்று சொன்னார்கள். அவரே பரிதாபத்திற்குரியவராக நினைத்தார் என்றால் அவருக்கு பிறகு 4-5 பேர்கள் பேசி, அதுவும் அதிக நேரம் பேசி, கடைசியில் நான் பேசுகிறேன் என்றால் நான் எத்தனை பரிதாபத்திற்குரியவன் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு ஆறுதல், நான் ஒரு கவிஞன் எழுத்தாளனை தவிர ஒரு பேச்சாளன் அல்ல. பொதுவாகவே அதிகம் பேசுகிறவன் அல்ல நான், அதிகமாக எழுதுகிறவன் நான் மேடையேறிய மேடைகள் அதிகம் என்பதை காட்டிலும் நான் எழுதிய நூல்கள் என்பவை தான் மிக அதிகம். இதையெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அருமை சகோதரி பெத்ராஜ் அவர்கள், திருமதி பெத்ராஜ் அவர்கள்
பேசுவதில் அவர் காட்டுகிற ஆர்வத்தை காட்டிலும் எழுதுவதில் மிகுந்த ஆர்வத்தை காட்டுகிறார் என்று பார்க்கிற போது விருதுகளையும் பரிசுகளையும் அவர் நிறைய குவிப்பார் என்பதை புலப்படுத்தி இருக்கிறது. அவருடைய நீண்ட பட்டியல் ஒன்று இருக்கிறது. அவர் என்னென்ன விருதுகளை வாங்கியிருக்கிறார், என்னென்ன பரிசுகளை பெற்றிருக்கிறார் என்பதை நான் வாசித்துவிட்டு என்னுடைய சிறப்புரையை முடித்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர் அத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கிறார். என்னுடைய நண்பர் கவிஞர் ஆனந்த் என்கிறவர் ஒரு கவிதையை சொல்வார், வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல, இந்த உலகத்திற்கு எதையாவது தந்து போனவர்களின் கணக்கு என்று சொல்வார். வந்து போனவர்களுடைய கணக்கெல்லாம் இறப்பு பிறப்பு பட்டியலில் இருக்குமே தவிர எதையாவது தந்து போனவர்களுடைய பெயர்கள் சிறப்பு என்கிற பட்டியலில் இருக்கும். ஆகவே இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பெருமக்களும் சிறப்புக்குரியவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள், சிறப்புக்குரியவற்றை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இவர்களோடு கலந்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், நேற்று நான் சென்னையிலிருந்து புறப்படுகிற போது இடியும் மழையுமாக வெளியே செல்ல முடியாத அளவுக்கு பயமுறுத்தி கொண்டிருந்தது. இங்கு வந்த பிறகும் மழை தொடர்ந்தது. ஆனால் பெய்யன பெய்யும் மழை என்பதைப் போல நில்லென நிற்கும் மழை என்று கூட பித்ராஜ் அவர்கள் பாடியிருப்பார் போல எனக்கு தோன்றுகிறது. அந்த வகையில் ஒரு இதமான சூழ்நிலை. இந்த அற்புதமான 4 நூல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், சுட சுட வெளியிட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நூல்கள் குறித்தெல்லாம் இதற்கு முன்பு பேசிய நண்பர்கள் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். நானும் அதை பேசினேன் என்றால் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்தவனாகி விடுவேன். இதற்கு பிறகு குழந்தைகள் ஆடுவதற்காக காத்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் ஏமாற்றிவிடக்கூடாது. நமக்கும் பசிக்கிறது, அதற்கும் போக வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருப்பதால் நான் மிகச் சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது மிகவும் அருகி போய்விட்டது. ஒருவரை ஒருவர் பாராட்டினால் அவர் தன்னை பற்றி அதிகமாக நினைத்து விடுவாரோ வளர்ந்து விடுவாரோ என்று பாராட்டுகளை கூட மனதில் வைத்துக் கொள்கிற ஒரு சூழல் இருக்கிற போது பாராட்டுவதற்கு ஒரு பரந்த மனம் வேண்டும். அந்த மனம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இருக்கிறது. மிகச் சிறப்பாக பாராட்டியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கிற ஐயா அறம் அவர்கள் இந்த நூல்களையெல்லாம் படித்து மிகச் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் என்கிற பார்க்கிற போது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம், பெயருக்கு வந்து செல்கிறோம் என்றில்லாமல் எதற்காக வந்திருக்கிறோமோ அதை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார் என்று பார்க்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் கூட இந்த நூல்களை பற்றி பேச வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒன்றை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சென்னைக்கு அருகில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் என்கிற அந்த பொழுதுபோக்கு பூங்காவுக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அதனுடைய உரிமையாளர் என்னுடைய கழுதக நண்பர் மிகச்சிறந்த கவிஞர் செல்வராஜ் அவர்கள். அவருடைய மகள் குட்டி குழந்தை ஒரு முறை நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு அமெரிக்கா சென்றிருக்கிற போது விமானத்தில் என் அருகே வந்து கொள்ளும். நிறைய கதைகளை எனக்கு சொல்லுவாள். பொதுவாக பெரியவர்கள் தான் குழந்தைகளுக்கு கதை சொல்வார்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய பாட்டியிடமிருந்தும் தன்னுடைய பெரியவர்களிடமிருந்தும் தாத்தாவிடமிருந்தும் கேட்ட கதைகளை எல்லாம் எனக்கு சொல்வார். கதைகளை சொல்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் கடைசியாக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்பார். உங்களுடைய குழந்தைகளிடமும் நீங்கள் கதைகளை கேட்கிற போது இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது, இதனுடைய கருத்து என்ன என்பதாகத்தான் முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு கதையிலும் ஒரு கதை இருக்கிறது என்பதற்கெல்லாம் அப்பால் நாம் எல்லோரும் புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு கதையிலும் ஒரு செய்தி இருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த செம்பிமா என்கிற இந்த நூலில் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை லாவகமாக நிகழ்கால சூழலுக்கு அவர் பொருத்தி பார்த்திருக்கிறார். அதில் பாத்திரங்களும் இருக்கின்றன, நாம் அன்றாடம் புழங்குகின்ற பாத்திரங்களும் இருக்கின்றன. பழைய பாத்திரங்களை எல்லாம் எடைக்கு போட்டுவிட்டு பழமையை மறந்து போகிற நம்மிடையே அந்த பழைய பாத்திரங்களை இன்னமும் பரணிகளில் வைத்து பாதுகாக்கிற பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவற்றை திறந்து பார்க்கிற போது நம்முடைய பூட்டனார் நினைவு, பாட்டி நினைவுகள் எல்லாம் நமக்கு வரும். அவற்றை கடைக்கு போடுவதை நான் விரும்புவதே இல்லை, பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சில குடும்பங்களில் நல்ல நாள்கள் வருகிற போது அவற்றை துலக்கி பெரியவர்களை வழிபாடு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே பழைய பாத்திரங்கள் மட்டுமல்ல, உங்களோடு பழகி சென்றிருக்கிற உயிரோட்டமான பாத்திரங்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த பாத்திரங்கள் நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்றால், பழமையிலும் பழைய செய்திகள் நிரம்ப இருக்கின்றன என்பதைத்தான். இந்த நூலில் அப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஐயா அறம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், 3 செப்பேடுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த செப்பேடுகளில் 3 செய்திகளை தந்திருக்கிறார். ஒரு செய்தி அன்பு, மற்றொரு செய்தி விட்டு கொடுத்தல், இன்னொரு செய்தி நல்லவற்றை நாளும் செய்தல் என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒன்று. இதில் மிக பிரதானமாக இருப்பது என்பது அன்புதான். நான் எங்கு சென்றாலும் இதை பற்றித்தான் நான் பேசுவது வழக்கம். நான் அரவிந்தர் அன்னையுடைய ஒரு சாதகர். அரவிந்தர் அன்னை ஒன்றை சொல்லுவார், அன்பு எனப்படுவது மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது தானே தவிர அவரிடமிருந்து பெறுவது அல்ல என்று சொல்வார். மற்றவர்கள் நம் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றவர்கள் மீது நாம் அன்பாக இருந்தால், நீங்கள் அன்பாக இருந்தாலேயே அவர்கள் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். உங்களுக்கு மதிப்பு வேண்டும் என்றால் வேறொன்றும் செய்ய வேண்டாம், மற்றவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். மதிப்பை பெற வேண்டும் என்றால் மற்றவர்களை மதிக்க வேண்டும். அன்பை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அன்பை தர வேண்டும் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொண்டோமேயானால் மனித உறவுகளில் எந்த விதமான சஞ்சலமும் ஏற்படாது. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவை விலங்குகளாக கூட இருக்கலாம். விலங்குகள் சேர்ந்து தான் இருக்கின்றன, மந்தையாக இருக்கின்றன, கூட்டமாக இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் அவை சேர்ந்து இருக்கின்றனே தவிர ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன என்று சொல்ல இயலாது. ஆனால் நம்மை பொறுத்தவரை, மனிதர்களை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த சார்பு என்பது அன்பின் மூலமாகத்தான் புலப்படுகிறது என்று பார்க்கிற போது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள், அன்பனப்படுவது யாதென கேட்டேன், அழித்துப்பாரென இறைவன் சொன்னான் என்று ஒரு கவிதையில் வரும். அன்பு எனப்படுவது நாம் அழிக்க வேண்டுவது. ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று தான் வள்ளல் பெருந்தகை பாடுகிறார். ஆறுயிர் அனைத்தும் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று அவன் பாடவில்லை. ஆகவே அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிற செய்தியை செப்பிமா என்கிற இந்த பாத்திரத்தின் மூலமும் மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதில் ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையின் நிறைவு பகுதியில் நான் சொல்வேன். அதே போல் விட்டு கொடுத்தலை பற்றி சொல்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று சொல்வார்கள், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்று அவர் சொல்வதுண்டு. ஆகவே நீங்கள் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுக்க வேண்டும். ஐயா பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள், விட்டு கொடுத்தல் என்பது ஒரு பண்பு நலன் மட்டுமல்ல, அது ஒரு யுக்தி என்று சொன்னார். நாம் விவாதங்களில் தோற்கிற போது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம் என்பதை பலர் புரிந்து கொள்வதில்லை. விவாதங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று விழைகிறோமே தவிர அந்த விவாதங்களில் பெறுகிற வெற்றி என்பது நட்பில் ஒரு தோல்வியை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பலர் புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு விவாகரத்து என்பது நினைத்த மாத்திரத்தில் நடந்து விடுகிறது. ஒரு செய்தியை சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறேன் நண்பர்களே. என்னுடைய நண்பர் ஒருவர் வங்கியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். முதல் நாள் மாலை அவருடைய மகனுக்கு திருமணம், வரவேற்புக்கு செல்ல இயலவில்லை. நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருகிறேன் என்று இரவு அவருக்கு தொலைபேசினேன். அவர் பின்னிரவு எனக்கு தொலைபேசுகிறார், ராதாகிருஷ்ணன் நாளைக்கு திருமணத்திற்கு நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். ஏன் வர வேண்டாம் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், அதன் கதையை நான் பிறகு சொல்லுகிறேன், நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்த பிறகு அவர் சொன்னார், அன்று மாலையிலேயே கணவன் மனைவிக்குள் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு பேதம் ஏற்பட்டிருக்கிறது. இருவருக்குள்ளும் மனஸ்தாபம், வாத விவாதங்களில் ஒருவரை ஒருவர் வெறுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவரோடு ஒருவர் வாழ்வதற்கு நாங்கள் தயாரில்லை என்று அவர்கள் இருவருமே சேர்ந்து சொல்லிவிட்டார்கள் என்றபோது, மறுநாள் பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் எத்தனை சிரமப்பட்டிருப்பார்கள், அவமானப்பட்டிருப்பார்கள் என்று பார்க்கிற போது விட்டு கொடுக்கிற மனம் என்பது அந்த இருவருக்குமே இல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் வாழ்க்கை தோற்று போயிருக்கிறது. ஆகவே விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அம்மா அவர்கள் இந்த நூலிலே தந்திருக்கிறார்கள். நாம் எதை எழுதினாலும் அந்த எழுத்தினுடைய பயன் என்பது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எழுதுவதால் என்ன வருகிறது என்று பார்த்தால், எழுதுவதால் பணம் வருகிறது, எழுதுவதால் புகழ் வருகிறது, எழுதுவதால் பெருமை வருகிறது என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. எழுதுவதால் இந்த சமூகம் எதை பெறுகிறது என்று பார்க்கிற போது நன்மையை பெறுகிறது என்றால் நீங்கள் எழுதுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் எழுதாமல் இருப்பதே நல்லது என்று நான் சொல்வதுண்டு. அந்த வகையில் மிக சிறந்த செய்திகளை எழுத வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை நாம் பார்க்கிற போது ராஜா என்று நாம் சொல்லுவோம். குழந்தைகளை பார்க்கிற போது ராஜா என்று கொஞ்சுவோம், அரசே என்று கொஞ்சுவோம்.
குழந்தைகளை நீங்கள் ராஜா என்று கொஞ்சுகிற போது நான் நினைப்பேன், குறைந்தபட்சம் இந்த குழந்தை மந்திரியாவது இந்த நாட்டில் வளரும். ஆகவே குழந்தைகளை கொஞ்ச வேண்டும், பாராட்ட வேண்டும். அதே போல் எழுத்தாளர்களை பாராட்ட வேண்டும். எந்த சமூகத்தில் எழுத்தாளர்களை பாராட்டுகிறோமோ அவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை நமக்கு தருகிறார்கள். அதற்காக நான் விருதுகள் தருவதை நான் சொல்லவில்லை. இன்றைக்கு நான் நேற்று இரவு அந்த ரயிலில் நான் ஏறுகிற போது இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய விருது கிடைத்தது என்கிற செய்தியை எனக்கு தொலைபேசியில் சொன்னார்கள். 1,00,000 ரூபாய் தொகையும் மிகச்சிறந்த ஒரு செப்பேடும் ஒரு பாராட்டுதலும். இந்த பரிசை முதலில் பெற்றவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பது எனக்கு பெரிய ஒரு பெருமை. யார் தருகிறார்கள் என்பதும் யாரால் தரப்படுகிறது என்பதும் யார் அதை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது மிகச்சிறந்த விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரும் நல்ல எழுத்துக்களை நீங்கள் தருவதாக இருந்தால். ஏறத்தாழ நான் 140 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 140 நூல்களிலும் அப்சீனிட்டி என்பது கொஞ்சமும் இருக்காது, ஆபாசம் என்பதும் கொஞ்சமும் இருக்காது. ஒரு முறை விசிறி சாமியார் என்று சொல்லப்படுகிற ராம் சுரத்குமார் சுவாமிகள் அவர்களை நான் சந்தித்து கொண்டிருந்த போது அவர் என்னிடம் கேட்டார், வாட் இஸ் த லிமிட் ஆஃப் யுவர் ரைட்டிங் என்று சொன்னார். உன்னுடைய எழுத்தின் எல்லை எது என்று அவர் கேட்டார். உங்களுடைய எழுத்தின் எல்லை எது என்று கேட்டபோது அவரிடம் நான் சொன்னேன், என்னுடைய எழுத்தின் எல்லையாக எதை நான் கருதுகிறேன் என்றால், என்னுடைய எழுத்தை என் மகள் படிக்கிற போது கூச்சப்படாமல் அவள் பக்கத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும். இதை நீ படிக்கக்கூடாது என்று அதை பிடுங்குகிற அளவுக்கு என்னுடைய எழுத்து இருந்தால் அந்த எழுத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிற தகுதி எனக்கு இல்லை என்று பொருள். ஆகவே அத்தகைய எழுத்தை நான் விரும்பவில்லை என்று சொன்னபோது பிரபலமான ஒரு எழுத்தாளர் பெயரை சொல்லி இந்த செய்தியை அவரிடம் சொல்லுங்கள் என்று என்னிடம் சொன்னார். அந்த பிரபலமான எழுத்தாளர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். அது எனக்கு வேலை அல்ல என்று சொன்னால் என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஆகவே சிறந்த படைப்புகளை தர வேண்டும் என்றால் சிறந்த படைப்புகளை தருகிறவர்களை பாராட்ட வேண்டும். சில நேரங்களில் பாராட்டு என்பது பொய்யாக கூட இருக்கும், பரவாயில்லை. ஒரு திரைப்பட பாடல் உண்டு, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே நீ என்னை விரும்புகிறாய் என்று ஒரு பாடல் வரும். அதே போல் பாராட்டு என்பது பெரும்பாலும் பொய்யாக கூட இருக்கும். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், பாராட்ட அழைத்துவிட்டு பொய் பேசக்கூடாது என்றால் எப்படி என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இறை என்பவர்கள் இதை மேடைதோறும் பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய அருமை சகோதரி அவர்களை நான் பாராட்டுவது என்பது மனப்பூர்வமாக என் மனத்திலிருந்து வருகிற ஒரு பாராட்டு. இத்தனை சிரமங்களுக்கு இடையில் நான் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்றால் அவர் மீது நான் வைத்திருக்கிற ஒரு அளப்பரிய பற்று, அன்பு, ஒரு சகோதர பாசம் என்றுதான் பொருள். என்னோடு 4 தங்கைகள் பிறந்திருக்கிறார்கள். இவரையும் சேர்த்து என்னுடைய 5வது தங்கையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் தங்கை மிகச் சிறப்பாக எழுத வேண்டும், நிறைய பெருமைகளை பெற வேண்டும். இப்போதே அவர் சிறந்த பெண்மணியாக விளங்குகிறார். அவருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஐயா பெத்துராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ராஜபாளையத்தில் இதே அரங்கில் இது 2வது நிகழ்ச்சி உங்களோடு கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பை இலக்கியம் நமக்கு தர வேண்டும், தரக்கூடும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி ஐயா.